நாங்க இப்ப எங்க போறோம் தெரியுமா? ஆடிபுரம் மண்டபா காட்டுல கடைகள் இருக்கு. அங்க போய் என்னெல்லாம் வாங்கணும் தெரியுமா? எங்க அம்மா பூரா டப்ஸ்டிக் வாங்கி கொடுத்தாங்க. டாய்ஸ் வாங்கினேன், கிப்ஸ் வாங்கினேன், ஹேர் பேண்ட் வாங்கினேன், உலக பூச்சி வாங்கணும். அந்த வீடியோட நீங்க இப்ப பாத்துட்டு இருக்கீங்க. நாளைக்கு காலையில நாங்க தேர் பார்க்க போறோம். நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். குட் நைட். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வையாளி. 8ஆம் நாள் ராத்திரி வையாளி வைபவம் நடக்கும். வையாளினா என்னது அப்படின்னா, நம்ம பெருமாள் ரெங்கமன்னார் குதிரை வாகனத்துல பார்வேட்டைக்கு போற மாதிரி அலங்காரம் பண்ணி கிளம்பி ஆண்டாள 3 முறை வலம் வர்றதுக்கு பேர் தான் வையாளி. எந்த ஒரு தளத்திலயுமே தாயார பெருமாள் இப்படி சுத்தி வலம் வர மாட்டாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல மட்டும்தான் அது நடக்குது. ஆண்டாள் தாயார் பூம்பல்லக்கில் இருப்பாங்க. அன்னைக்கு ஃபுல்லா அந்த பல்லக்கே ஃபுல்லா வேற எந்த ஒரு அலங்காரமும் இருக்காது. பூவாலேயே அலங்காரம் பண்ணிருப்பாங்க. உள்ள ஆண்டாள் அமர்ந்த நிலையில இருப்பாங்க, கால் மடக்கி உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி. பெருமாள் தாயார் கிட்ட வளம் நான் எப்படி வரையன் பாரு, எவ்வளவு அழகா வரையன் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லி செவி வழி செய்தியா சொல்றாங்க. தீபாராதனை காமிப்பாங்க, தாயாருக்கும் காமிப்பாங்க, பெருமாளுக்கும் காமிப்பாங்க. அதுதான் நம்ம இந்த கிளிப்பிங்ஸ்ல பாத்துட்டு இருக்கோம். இது முடிச்சுட்டு பெருமாளும் தாயாரும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கோவிலுக்கு போய் ஏகாந்த திருமஞ்சனம் நடக்கும். அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தனித்தனி தோல்கினியால பிரம்ம முகூர்த்தத்துல கோவில இருந்து போய் தேர்ல அமர்த்தி வச்சிருவாங்க. அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு ஸ்ரீரங்கத்துல இருந்தும் திருப்பதியில இருந்தும் நிறைய மாலை, பட்டு வஸ்திரம், திருவிழாக்கு தேவையான இது எல்லாமே கிஃப்ட் பண்ணுவாங்க. அதை எல்லாமே இங்க வரும். அதை வச்சுமே என்ன பூஜை எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தேர் இழுக்கிறதுக்கு ஆரம்பிப்பாங்க. இப்ப நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆடி தேர் பார்க்க போறோம். சீக்கிரம் போலாம். சூடி கொடுத்த சுடற்கொடி போர் திருவிழா, ஆடி மாதம் அன்னை ஆண்டாளின் திருவிழா. பாடினள் பாசுரங்கள் பரந்தாமனை புகழ்ந்து, பாடினள் பாசுரங்கள் பரந்தாமனை புகழ்ந்து, நாடினள் நாரணனை நாயகனாய் கொண்ட ஆடிப்பூர திருவிழா, ஆண்டாளின் திருவிழா. தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய தேர் ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கிற ஆண்டாள் கோவிலின் திருத்தேர்தான். பொதுவாக அனைத்து கோவில்களிலும் சுவாமி அம்பாளுக்கு தனித்தனியாக தேர் இருக்கும். ஆண்டாள் கோவிலில் பெருமாளும் தாயாரும் மணக்கோலத்தில் சேர்ந்து காட்சி அளிப்பதால் இந்த கோவிலின் திருத்தேரிலும் மணக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கின்றனர். இது வேறும் எங்கும் இல்லாத தனி சிறப்பு ஆகும். ஆடிப்புற திருத்தேரை சரி செய்யும் பணி வைகாசி மாதம் தொடங்கிவிடும். ஆடி மாதம் தேர் திருவிழாவிற்கு கம்பீரமாக காட்சி தரும். முதலில் மதுரையை ஆண்ட திருமலை நாயக்கர் தான் இந்த தேரை தந்ததாகவும், அது இப்பொழுது உள்ள தேரை விட பிரம்மாண்டமாக இருந்ததாகவும் செவி வழி செய்தி இருக்கிறது. 131 அடி உயரமும் 650 டன் எடையுடனும் திருமலை நாயக்கர் செய்து கொடுத்து இருக்கிறாராம். 9 சக்கரமும் 9 வடங்களும் 9 அடுக்குகளும் மிக பிரம்மாண்டமாக இருந்ததாம் அந்த தேரில். திருவரங்கத்தில் ஸ்ரீ ரெங்க நாராயணனார் என்ற ஜீயர் இருந்தார். அவருடைய கனவில் ஆண்டாள் தாயார் தோன்றி தனக்கு தேர் செய்து தரும்படி கேட்டுள்ளார். அதற்கு ஜீயர், நானே தினமும் மண்பாத்திரத்தில் சாப்பாடு வாங்கி உணவு அருந்தி வருகிறேன், என்னால் எப்படி தேர் செய்ய முடியும்? அந்த அளவிற்கு தம்மிடம் பொருட்செல்வம் இல்லையே என்றாராம். அதற்கு ஆண்டாள், உனக்கு வேண்டிய அத்தனையும் நான் தருகிறேன் என கூறி மறைந்தாராம். மறுநாள் காலையில் திருவரங்கம் ஜீயருக்கு பல்லக்கில் ஒரு ஓலை வந்திருக்கிறது. அதில் வானமாமழையில் பட்டம் ஏற்றுக்கொள்ள வரவும் என கூறப்பட்டிருந்தது. உடனே ஜீயர் ஸ்ரீரங்க பெருமாளிடம் போய் நான் பட்டம் ஏற்றுக்கொள்ளலாமா என உத்தரவு கேட்கிறார். பெருமாளும் அதற்கு இசைவு தெரிவித்ததால் ஜீயர் அந்த பட்டத்தை ஏற்றுக்கொண்டார்.
வானமாமலையில் ஜீயராக பட்டம் ஏற்க பல்லக்கில் செல்கிறார். அங்கே மொத்தம் 30 பட்டங்கள் உண்டு. ஒவ்வொரு பட்டத்திற்கும் ஒரு பெயர் சூட்டப்படும். அதன்படி இவர் பட்டம் ஏற்ற பிறகு பட்டர்பிரான் ஜீயர் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டது. பட்டர்பிரான் என்பது பெரியாழ்வாரின் திருநாமமாகும். பட்டம் ஏற்ற மறுநாள் பெரிய சூறாவளி காற்றடித்து திருநெல்வேலி மாவட்டம் நான்குநேரியில் தேக்கு மரங்கள் சாய்ந்தன. புதிய ஜீயர் பட்டம் ஏற்ற பிறகு இவ்வாறு அசம்பாவிதமாக மரங்கள் சாய்ந்து விழுகிறதே என ஊர் மக்கள் வருந்தினர். ஜீயரும் பெருமாளிடம் சென்று மனம் வருந்தி வழிபட்டார். அன்றைய தினம் ஆண்டாள் தாயார் கனவில் தோன்றி சாய்ந்த தேக்கு மரங்களை எல்லாம் சேர்த்து எனக்கு தேர் செய்ய வேண்டும் எனவும் அதற்காகத்தான் நான் உனக்கு பட்டம் கொடுத்துள்ளேன் என்றும் கூறினாராம். அன்னையின் உத்தரவுப்படி தேக்கு மரங்கள் அனைத்தும் யானைகள் மூலமாக ஸ்ரீவில்லிபுத்தூர் கொண்டு வரப்பட்டன. பிறகு இந்த தேர் வடிவமைக்கப்பட்டது. 9 சக்கரங்களுடன் ஜீயர் தேரை வடிவமைத்தார். நாளடைவில் சக்கரம் முறிய ஆரம்பித்தது. ஆதலால் தேர் நிலைக்கு வர 6 மாதம் முதல் 8 மாதம் வரை ஆகியிருக்கிறது. 1850வது வருடம் இப்பொழுது இருக்கும் இந்த தேர் வடிவமைக்கப்பட்டது. தேரில் பார்க்கும் பொழுது சாலிவாகன சகாப்தம் கொல்லம் 1025வது வருஷம் சௌமிய வருடம் ஆவணி 13வது குருவாரம் என்று உள்ளது. கொல்லம் வருடம் என்பது ஆங்கில காலண்டரின்படி 1850வது வருடம். ஆதலால் 1850வது வருடம்தான் இந்த தேர் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. 1900களில் குறிப்பிட்ட வருடத்தில் இருந்து ஒரு 18 வருடங்கள் தேர் பழுதடைந்த காரணத்தினால் ஓடாமல் இருந்துள்ளது. மரச்சக்கரங்கள் எல்லாம் முறிந்து மிகவும் பழுதடைந்துள்ளது. மேலும் அதற்கு செலவு செய்வதற்கும் யாரும் முன்வராததாலும் ஓடாமல் இருந்ததாக கூறுகின்றனர். பின்னர் 1974 முதல் 1976ஆம் ஆண்டு இந்த காலகட்டத்தில் தேரானது பழுது பார்க்கப்பட்டு மீண்டும் ஓடியது. அந்த சமயத்திலும் 1-2 வருடங்கள் மட்டும் ஓடியது. அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுதே பெரிய தேர் என்பதாலும் 9 அடுக்கு, அது போக உச்சியில் கும்ப கலசமும் வைத்துள்ளனர். அந்த கலசமானது கீழே விழுந்து பெரும் விபத்து ஏற்பட்டு உள்ளது. பின்பு மீண்டும் தேர் இழுப்பது நின்று விட்டதாம். பிறகு 9 அடுக்குகள் தேவையில்லை என்று அடுக்குகள் குறைக்கப்பட்டு 7 அடுக்குகளாக மாற்றினார்கள். பின்னர் கும்ப கலசம் மறுபடியும் கீழே விழுந்திடக்கூடாது என்று தேரின் பீடத்திலிருந்தே உச்சி வரை தாங்கி பிடிப்பதற்கு சட்டம் போன்ற வடிவம் அமைத்து அதில் கும்பத்தை வைத்தனர். பிறகு தொடர்ச்சியாக தேர் ஓடிக்கொண்டிருக்கிறது. மரச்சக்கரம் இருந்ததினாலே 3 முதல் 6 மாதம் ஆனதாகவும் தேரின் உயரமும் அதிகம் என்பதாலும் அப்போது பெரிய கட்டிடங்கள் எதுவும் இல்லை என்பதாலும் 10 கிலோமீட்டர் தொலைவிலும் தேரோட்டம் மற்றும் கோபுரத்தை பார்க்க முடிந்ததாம்.
இந்த திருத்தேரில் ராமாயணம், மகாபாரதம் சிற்பங்கள் இடம்பெற்றுள்ளது. அதே போல ஆண்டாளின் வாழ்க்கை வரலாறும் 64 கலைகள் குறித்த சிற்பங்கள் அனைத்தும் செதுக்கப்பட்டுள்ளது வியப்பிற்குரியது. புல்டோசர்கள் எதுவும் இல்லாத காலத்தில் பெரிய கனமான மரக்கட்டைகளை தேருக்கு பின்னால் உந்திதான் தேரை முன்னால் தள்ளி உள்ளனர். எண்ணெய் தடவிய மரக்கட்டைகளை வைத்துதான் தேரை நிறுத்தவும் திருப்பவும் செய்திருக்கிறார்கள். இப்படித்தான் 1955ஆம் ஆண்டு தேரை நிலைக்கு கொண்டு வருவதற்கு நிறைய பிரச்சனைகள் வந்துள்ளதாம். அதனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் நிர்வாகம் ஒரு அறிக்கை விட்டார்கள். அதில் ஆகஸ்ட் 8, 1955 அறிக்கையின்படி நம்ம தேரோட்டமானது ஜூலை மாதம் 23ஆம் தேதி ஆரம்பித்து இன்றுடன் 17 நாட்கள் ஆகிவிட்டது. இன்னும் தெற்கிரத வீதியிலே தேர் நிற்கிறது. ஊர் மக்கள் அனைவரும் எந்த வேலைக்கு எங்கு போனாலும் சரி தினமும் 2 மணி நேரம் ஒதுக்கி நமது ஆண்டாள் தாயாருக்கு கைங்கரியம் பண்ண வாருங்கள். முழு கவனத்துடனும் மனோபலமும் கொண்டு சீக்கிரம் நிலைக்கு கொண்டு வந்து சேர்த்தாகணும் என்று அறிக்கையில் சொன்னார்களாம். 1985ஆம் ஆண்டு இதே போல தேர் மீண்டும் நின்றுள்ளது. தெற்கிரத வீதி போய் தேர் நின்று விட்டதாம். அதனால் எல்லா கம்பெனிகளுக்கும் விடுமுறை அளித்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து இழுக்க வேண்டும் என்று முடிவு எடுத்திருக்கின்றனர். இந்த சமயத்தில்தான் தேரின் சாரதியாக தமிழாசிரியர் புலவர் பாலகிருஷ்ணன் ஐயாவை நியமிக்கிறார்கள். கோவில் நிர்வாகம் மற்றும் பொதுமக்களின் விருப்பத்தின் பேரில் அவரும் சரி என்று சொல்லியிருந்திருக்கிறார். ஆண்டாள் பெருமைகளை எல்லாம் சொற்பொழிவு போல சொல்லி பக்தர்களுக்கு உற்சாகம் கொடுத்து 20 நாளாக ஓடாமல் அதே இடத்தில் நின்ற தேரை அவர் சாரதியாக இருந்து 4 நாட்களில் நிலைக்கு வந்து சேர்ந்துள்ளது. இப்போது ஹைட்ராலிக் பிரேக், இரும்பு சக்கரம் எல்லாம் இருப்பதால் ஒரு நாளில், அதுவும் 3 மணி நேரத்தில் நிலையம் வந்து சேர்ந்து விடுகிறது. அந்த காலத்தில் தெரு முக்குகளில் திருப்புவதற்கு டிவிஎஸ் கம்பெனிகளிலிருந்து இன்ஜினியர்கள் வந்து ஜாக்கி போட்டு திருப்புவார்களாம். புல்டோசர் மற்றும் இரும்பு சக்கரம் இருப்பதால் சுலபமாக திருப்ப முடிகிறது. இப்பொழுது 1985ஆம் ஆண்டு தேரின் சாரதியாக உட்கார்ந்த பாலகிருஷ்ணன் ஐயா இப்பொழுது வரை சாரதியாக இருந்து பல சொற்பொழிவுகளுடனும் உற்சாகம் கொடுத்தும் மக்களை வழிநடத்தி கொண்டும் உள்ளார்.
ஆண்டாள் திருவடிகளே சரணம். சிவலிபுட்டு திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் நாங்க எங்க ஊருக்கு வந்தோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல நாங்க உங்களை பார்க்கிறோம். அது வரைக்கும் பாய்.